காலநேரம் தெரிஞ்சதுக்கு அவ்வளவு பேர் என்னால சொல்ல முடியும். சார்பு அணிகளை சார்ந்த மற்றும் இந்த காங்கிரஸ் இயக்கம் 140 ஆண்டுகள் பெருமை வாய்ந்த ஒரு இயக்கம். இந்த துண்டை நாம் தோல்வி அடைவதற்கு நாம் ஒருவரும் பெருமைப்பட வேண்டும். இருப்பது செய்கின்ற பல்வேறு குளறுபடிகளுக்கு காங்கிரஸ் கட்சி ஒன்றால் தான் பதிலடி கொடுக்க முடியும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மைக்லாம் அப்புறம் வச்சுக்கலாம் மைக் போயிடும். 2 முறை ஐஏஎஸ் காங்கிரஸ் உறுப்பினராக இருந்து செயல்பட்டார்கள். சோனியா காந்தி அவர்கள் மாவட்டத்திற்கு புதியதாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற திரு நீலம் அசோகன் அவர்கள் மாவட்ட தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார். அவருக்கு என்ற பொறுப்பை வழங்கி அவரை வாழ்த்தி திருவாரூர் மாவட்ட தலைவர் பெருமக்கள் எல்லோரும் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அவருடைய பணி சிறக்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப சொல்லுங்க. யார் சொல்றது? சரி, இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பெருமக்கள் ஏற்கனவே இதற்கு பதிலளித்திருக்கிறார்கள். அதுக்கு மேல அதிமுகவை சார்ந்த பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பதிலளித்திருக்கிறார்கள். நான் அதற்குள் போக விரும்பவில்லை. என்னை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசிற்கு காலையிலே நான் அந்த கோரிக்கையை வைத்திருக்கிறேன். இந்த விடுதியில் நடந்த சம்பவத்தை பற்றி இரும்பு கரம் கொண்டு அகற்ற வேண்டும். யார் தன்னுடைய தமிழ்நாட்டின் பெண்களை தொட்டாலும் அவர்கள் திருந்துகின்ற வகையில் கடுமையான தண்டனை பெற்றுத்தர வேண்டும். சட்டத்தை பாற்ற அவர்கள் அஞ்ச வேண்டும், பயப்பட வேண்டும். அதுதான் என்னுடைய கோரிக்கை. இனி வரும் காலங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காத வண்ணம் காவல்துறை பார்த்து கொள்ள வேண்டும். கயவர்கள் யாரும் இல்லாத போது இப்படி ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறார்கள். அதுவும் எங்கு நம்பி போய் பணியாற்றுகிறார்களோ, எங்கு நம்பி தஞ்சம் அடைகிறார்களோ, அது விடுதியாகட்டும் கல்லூரிகள் ஆகட்டும், அங்கே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடப்பது அநாகரத்தின் உச்சம். அப்படிப்பட்டவர்கள் தான் அந்த குடும்பமும் அவர்களும் தலைகுனிவார்கள் என்ற வார்த்தைக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் கடுமையான தண்டனை பெற்று தருவதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு அச்சத்தை காவல்துறை ஏற்படுத்த வேண்டும். நான் அதை நேற்றுக்கு அரக்கோணத்துல பதில் சொல்லிட்டேன். எங்களுக்கு பூஸ்ட் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு ஏற்கனவே நிறைய பூஸ்ட் ஆர்டர். இங்க பாருங்க எப்படி இருக்காரு இளைஞர் மாதிரி. இங்க பாருங்க எப்படி இருக்காரு. எங்க ஆளுங்கெல்லாம் நாங்கெல்லாம் நோஞ்சா மாதிரியா இருக்கோம். எங்களுக்கு பூஸ்ட் கொடுக்குறன்றதுக்கு எங்க ராகுல் காந்தி தலைவர் அவர்கள் ஏற்கனவே ஆரோக்கியமான அரசியலை சொல்லி கொடுத்திருக்கிறார், பூஸ்ட் கொடுத்திருக்கிறார். எங்க தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேக்கு 83 வயதாகிறது. போய் பாருங்க. ஒரு நாளைக்கு 10 கூட்டத்துல பேசுறாரு. 83 வயதுல ஹெலிகாப்டர்ல போறாரு, விமானத்துல போறாரு, கார்ல போறாரு, நடந்து போறாரு, நாகாலாந்துக்கு போறாரு, மணிப்பூருக்கு போறாரு, இந்த பக்கம் தென் மாநிலங்களுக்கு வராரு. நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்கிறார். அப்படி துடிப்போடு இருக்கின்றவர்கள் தான் எங்களுடைய தலைவர்கள். அடுத்தது போவோம். இல்ல அது 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 அதற்கும் காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கும் சம்மதமே கிடையாது. அதை யாரும் விஷமத்தனமாக செய்திருக்கிறார்கள். நாங்கள் மாவட்ட தலைவருக்கு அறிவுறுத்தி இருக்கிறோம். யார் இப்படி செய்தார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவரும் கண்டுபிடித்து நடவடிக்கை எடுப்பதற்கு பரிந்துரை செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். யார் என்று அறிந்த பிறகு கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை அவர் மீது எடுக்கப்படும். இன்னும் கூட்டணியே பேசல, தொகுதியை ஒதுக்கல, இதுக்குள்ளேயே இப்படிலாம் வால் போஸ்ட் அடிச்சு விட்டுறதுலாம் அநாகரிகத்தின் உச்சம். அதை வேற யாரா செய்யலாம். காங்கிரஸ் பேர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் செய்திருக்க மாட்டார்கள் முழுமையாக நம்புகிறேன். ஒருவேளை செய்திருந்தால் கடுமையா நடவடிக்கை எடுப்போம். எனக்கு உங்களுக்கு கிடைச்ச தகவல் எனக்கு உடைய தகவல் இல்லை. பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். இன்னும் ஒரு வாரத்துல அகைன் ஸ்டார்ட் பண்ண போறோம். ரைட்.
நெக்ஸ்ட். அம்மையார் சரி, அவர் சொல்றாரு நாடாளுமன்ற உறுப்பினர் அம்மையார் கனிமொழி அவர்கள் முகத்துல துண்டு போட்டா போயிட்டு எங்க தலைவர் ராகுல் காந்தியை டெல்லியில பார்த்தாங்க. முகத்துல துண்டு போட்டுட்டு மாறி வேஷம் போட்டுட்டு போய் பார்த்தது யாரு? அடிமையா இருக்கிறதுக்கு தான் பயந்து பயந்து போய் பார்க்கணும். துணிச்சலான சிங்க பெண்மணியாக இருக்கிற அம்மையார் கனிமொழி அவர்கள் அவருடைய கார்ல போனார், மாற்று கார்ல போல, முடி பூத்திட்டு போல, துணி போட்டுட்டு முகமுடி அணிஞ்சிட்டு போல, நேரா போனாங்க, எங்க தலைவரை பார்த்தாங்க, சந்திச்சாங்க, அரை மணி நேரம் பேசினாங்க, வந்திருக்கிறாங்க. நாங்க பேசுறது உண்மை, நாங்க மறுக்கலையே. போகும்போது துணியை போட்டு மூடிட்டு போறது, வரும்போது துணியை போட்டு மூடிட்டு வருது. எதுக்கு? தமிழ்நாட்டு மக்களை அடகு வைப்பதற்கும் தமிழ்நாட்டு உரிமைகளை பிஜேபிக்கு விட்டு கொடுப்பதற்கும் போனாங்க. ஆனா இந்த சந்திப்பு அப்படிப்பட்ட சந்திப்பு இல்ல, நேர்மையான சந்திப்பு, கண்ணியமான சந்திப்பு. காங்கிரஸை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழக என்ற கூட்டணியுடைய தோழமைக்கு எந்தவித நெருக்கடியும் கொடுக்கவில்லை, அது கொடுக்கவும் மாட்டோம். நெருக்கடி கொடுக்குறவங்க காங்கிரஸ் கிடையாது. எங்களுக்கு எதை வேணுமோ நாங்க கேட்போம், அதை பெறுவோம். இதுல என்ன இருக்கு? எவர் என்னென்ன நினைச்சிட்டு இருக்காரு, இவருடைய பிரம்மை, அவருடைய பிரம்மையெல்லாம் அவர் மனசுக்குள்ள இருக்கிறது, அவர் செஞ்சதெல்லாம் வருது. நாங்க அப்படி சொல்லவே இல்லையே. நாங்க அப்படி சொல்றோம். பத்திரிகை தான் நீங்க எல்லாம் தான் சொன்னீங்க, முகத்தை போட்டு மூடிட்டு போனாரு, ஏன் மூடிட்டு போறாரு? நேர்மையா போட வேண்டியதானே. அதுக்கப்புறம் இன்னொரு சந்திப்புல வந்து சொல்றாரு, பாரு நான் முகமுடியெல்லாம் போடல, அப்படிலாம் எழுதாதீங்க, நேரா போய் நேரா வரேன். சரி, அது வந்து பொருந்தா கூட்டணி, இயற்கைக்கு எதிரான கூட்டணி. நரேந்திர மோடி அவர்கள் பேசும்பொழுது சொல்றாரு, ஒரு வார்த்தை எடப்பாடி பழனிசாமின்னு உச்சரிக்கல, ஒரு வார்த்தை அதிமுக உச்சரிக்கல, பிஜேபி என்டிஏ கூட்டணி என்றாரு. சொல்லணும்ல, எங்க தலைவர் ராகுல் காந்தி வந்தாருன்னா இது இந்தியா கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு, பொது உடைமை கட்சிகள் இருக்கு, விடுதலை சிறுத்தை இருக்கு, மலுமரசு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு, வாழ்வுரிமை கட்சி இருக்கு, கொங்கு நாட்டு கட்சி இருக்கு, மனிதநேய மக்கள் கட்சி இருக்கு, IUML இருக்கு, எல்லா கட்சியும் சொல்லுவாங்க. வெளிமாநில மக்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் பாதுகாப்பு அவரு தமிழ்ல பேசினாரா இந்தியில பேசினாரான்னு கேட்டு சொல்லுங்க. எனக்கு அவர் பேசுறது எனக்கு கொஞ்சம் புரியல. ஏங்க நீங்க சொல்லுங்க. வந்தாரை, நம்ம எல்லாம் தமிழர்கள் தான், நீங்க எல்லாம் வடநாட்டு சார்ந்தவர்கள் கிடையாது. வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் நீங்க சொன்னதா நான் சொன்னதா? நம்ம மூதாதையர்கள் சொன்னாங்க, நம்ம பெரியவங்க சொல்லி வச்சுட்டு போனது. சங்க இலக்கியத்திலிருந்து இன்னைய வரைக்கும் வந்தாரை வாழ வைப்பவர்கள் தான் தமிழர்கள். தமிழர்கள் துரோகம் என்பது என்னைக்கு தெரியாது. அப்ப பீகார்காரங்களும் அமைதியா மகிழ்ச்சியா இருக்காங்க, ஒரிசாக்காரங்களும் மகிழ்ச்சியா இருக்காங்க, மேற்கு வங்கத்துக்கார மகிழ்ச்சியா இருக்காங்க. உடனே என் தொகுதிக்கு உங்களை எல்லாம் கூட்டிட்டு போறோம் வாங்க, ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேருக்கு மேல இருக்காங்க. நம்மளை விட தூய்மை தமிழ்ல பேசுறாங்க. என்ன சொல்ல போனா சாதி மறுப்பு திருமணத்தை வந்து இங்க பண்ணிக்கிறாங்க. அவங்க எனக்கு தமிழ்நாட்டுல தான் பொண்ணு வேணும்ன்றான், பொண்ணு வந்து தமிழ்நாட்டு பையன் தான் வேணும்ன்றாங்க. அப்படி இணைந்து இருக்கிறாங்க பீகாரிகளும் ஒரிசா மக்களும். ஒரிசாவுக்கு போனா தமிழ்நாட்டு மக்கள்லாம் திருடர்கள், தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட தான் ஒரிசாவுடைய கஜானா சாவி இருக்குன்னு பிரதமர் பேசுவாரு. பீகார் போனாருன்னா தமிழ்நாட்டு மக்கள் பீகார் மக்களை வஞ்சிக்கிறார்கள், ஜி.கே. வாசன் பேசுறதுதான் மோடி பேசுவாரு. இங்க வந்த பேர் தமிழை நேசிக்கிறேன்னுவாரு, தமிழ் மொழி பெரிய மொழின்னுவாரு, தமிழ்நாட்டு மக்கள் வரலாற்று சிறப்பை மிக்கவர்கள்னுவாரு, தமிழ் கொடி மூத்த குடின்னுவாரு. அப்படி இந்த மூத்த குடி போயிட்டு பீகார் மக்களை துன்புறுத்துவாங்களா? ஏதாவது அரசியலுக்காக பேசணும். உண்மை இல்லாத கூட்டணி அந்த என்டிஏ கூட்டணி. உண்மைக்கும் அவங்களுக்கும் ஒரு துளிய சம்மந்தம் கிடையாது. எதுங்க எங்களுக்கு தெரியுமே, எங்களுக்கு நல்லா தெரியும். எங்க கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க, தலைமையிலேயே சொன்னாங்க வர போறாங்கன்னு பேசுறாங்க. அதெல்லாம் தப்பு இருக்கு. இது வந்து வெளிப்படைத்தன்மை வாய்ந்த பேச்சுவார்த்தை. இதுல ஒளிமறைவே கிடையாது. யாராவது தமிழ்நாட்டு மக்கள் அடகு வைக்கணும், காட்டி கொடுக்கணும், வழக்குல இருந்து தப்பிக்கணும்ன்றதுக்காக எப்படி எல்லாம் பண்ணலாம். எங்களுக்கு அப்படி கிடையாது. நாங்க திறந்த புத்தகமா இருக்கோம். அது தலைமை, எங்க தலைமையும் தமிழ்நாட்டு தலைமையும் முடிவு பண்ணும். திராவிட முன்னேற்ற கழக தலைமையும் அகில இந்திய காங்கிரஸ் தலைமையும் முடிவு பண்ணுவாங்க. வேணுமா வேண்டாமா அதை பத்தி அவங்க தான் சொல்லுவாங்க. யாரும் பேசல. யார் பேசுறாங்க? தளபதி அவர்கள் பேசினதுக்கு அவர் ரியாக்ட் பண்ணியிருக்காரு, நானும் ரியாக்ட் பண்ணியிருக்கேன். பொது வெளியில பேசக்கூடாது அப்படின்னா மேல தலைமைக்கு யாருக்கு பயம்? ஏங்க
திமுகவும் காங்கிரஸும் பயப்படுறவங்களா நாங்க? எங்களை பார்த்து சொல்லுங்க, நாங்க பயப்படுறவங்க என்ன? பயப்படுறவங்க அவங்க தான், அச்சப்பட்டு இருக்கோம் அவங்க தான். முகமூடி அணிந்து கொண்டு போய் பார்ப்பவர் வழிதான். எங்களுக்கும் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியங்கிறது ஒரு ஏமாற்ற வேலை எடப்பாடி அந்த ஆசிரியர்கிட்ட போய் கேட்க சொல்லுங்க, டாக்டர் ஜியோ கிட்ட கேட்க சொல்லுங்க, அந்த சங்கங்கள்கிட்ட கேட்க சொல்லுங்க. அவங்க எல்லாம் மகிழ்ச்சியா இனிப்பு கூட்டிட்டு போறாங்க. எல்லாருக்கும் வந்து எங்களெல்லாம் பார்த்து நன்றி சொல்லிட்டு போனாங்க, எங்களுக்காக பேசணும்னுட்டு. இது வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டம், துணிச்சலான திட்டத்தை பண்ணியிருக்காங்க. நிதி மேலாண்மை இருக்கிற மாநிலம் தான் இதை செய்ய முடியும். யாரு இல்ல, போராட்டம் என்பது ஒரு ஜனநாயக உரிமை. எல்லோரும் இந்த இடத்துக்கு வந்திருக்குன்னா போராடி தான் வந்திருக்கோம். அதனால போராட்டத்தை யாரும் கொச்சைப்படுத்த கூடாது. போராட்டம் ஜனநாயக உரிமை. அது என்னன்னா, போராட்டம் பண்ணா எங்களுக்கு கிடைக்கும், போராடி தான் பெற வேண்டும். யாருக்கிட்ட போய் சொல்லணும்? தமிழ்நாடு அரசு கிட்ட நாங்க எங்க போராட்டத்தின் மூலியமா வெளிப்படுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. போராட்டத்தை போய் யாரையும் கொச்சைப்படுத்த முடியாது. கூட்டணி ஆட்சிக்கு மட்டும்தான் வாய்ப்பு, தடுத்து வாய்ப்பு கிடையாது. அவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க, என்ன வேணாலும் வித்ரா பண்ணிக்குவாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு சுய கட்டுப்பாடு இருக்கு, எங்களுக்குன்ற ஒரு பண்பாடு இருக்கு. எது பெற வேண்டுமோ எங்க தலைமை பெறும், எதை கொடுக்க வேண்டியமோ தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக தலைமை கொடுக்க. எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்திய பொருளாதாரம் அடிபாதாரத்துல போயிட்டு இருக்காங்க. ஏற்கனவே சொன்னோம், ஜிஎஸ்டி கொண்டு வராதீங்கன்னு சொன்னோம். காங்கிரஸ் நினைத்த ஜிஎஸ்டி வந்து 18 விழுக்காடு கீழே, நீங்க 40 விழுக்காடு கூட போயிட்டீங்க. உயிர்காக்கும் பொருட்களுக்கெல்லாம் ஜிஎஸ்டி போடுறீங்க. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுடைய பொருட்கள் வாங்கணும்னா ஜிஎஸ்டி போடுறீங்கன்னு பல முறை சொன்னோம். வேளாண்மை பொருட்களுக்கு ஜிஎஸ்டி போடக்கூடாது. ஆனா இவங்க 40 விழுக்காடுகள் ஜிஎஸ்டி போட்டாங்க. 5-6 வருடங்களுக்கு பிறகு நானூதியம் பிறந்துருச்சு. ஓஹோ, இது என்ன, இது எக்கனாமிக் ரொம்ப ஃபால் டவுன் ஆகுது, எக்கனாமி கீழே போயிட்டே இருக்கு. அப்போ உலகத்தில் உள்ள நிதித்துறையை சார்ந்த ஆழ்வறிஞர்கள்லாம் என்ன சொன்னாங்க? இன்னும் ஒரு 5 ஆண்டுகள்ல இந்தியா மிகப்பெரிய கடுமையான கஷ்டங்களை சந்திக்க அந்த ஜிஎஸ்டி மூலியமா. நாங்க பணப்புழக்கமே கிடையாது யாருக்கிட்டையுமே, வரியா எடுத்துடுறாங்க ஜிஎஸ்டியா. அப்ப நானூதியம் பொறுத்து காங்கிரஸ் சொன்னது ஞாபகம் வந்துட்டு 18 விழுக்காடுக்கு மேல நாங்க தாண்ட மாட்டோம், குறைக்கிறோம்னு குறைச்சாங்க. அப்போ இவ்வளவு 5 ஆண்டுகளுக்கு மேல மக்கள் மேல சுமத்தப்பட்ட வரி சுமை, அதுல இருந்து மீள முடியுமா மக்கள்? இப்ப அவங்களதான் கேள்வி, அவங்களதான் பதில். இதை நீங்களும் நாங்களும் கேட்கவே வேண்டாம். எதுக்காக 40 விழுக்காடு வரைக்கும் ஜிஎஸ்டி கொண்டு போனீங்க? எப்போ உலகத்தில் உள்ள எக்கனாமிஸ்ட் எல்லாம் சொன்ன பேரை குறைக்கிறீங்க? ஏன் குறைச்சிங்க? நாங்க அதை தானே சொன்னோம். நம்ம நாட்டு மக்கள் தாங்க முடியாது, ஐரோப்பியர்கள் தாங்குவாங்க, அமெரிக்கர்கள் தாங்குவாங்க. 40 விழுக்காடு இங்க கொடுக்குற அளவுக்கு சக்தியே கிடையாது. இன்னைக்கு இதன் மூலியமா என்ன ஆச்சு? சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள், எம்எஸ்எம்இ எல்லாம் ஒடிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டில இருந்து எல்லாம் வேனிஷ் ஆயிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் எப்ப ஜப்தி நோட்டீஸ் வரணும்னு காத்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஆனா இந்த நிலையில தான் மோடி அரசு கொண்டு வந்து விட்டு இருக்கு. நாட்டு அவருக்கு யாருன்னா கடன் கொடுப்பாங்களா? அன்புமணிக்கு யாருன்னா கடன் கொடுப்பாங்களா? எனக்கும் உங்களுக்கு கடன் கொடுப்பாங்களா? சிபில் ஸ்கோர் பார்ப்பாங்க. இப்ப இந்த பத்திரிகையாளர் ஒரு கடன் கேட்கிறாருன்னா உங்க சிபில் ஸ்கோர்னா கட்டுற தகுதி இருக்கான்னு பார்ப்பாங்க. நான் கடன் கேட்டேன்னா எனக்கு கட்டுற தகுதி இருக்கான்னு பார்ப்பாங்க. கட்டுற தகுதி இருந்தா தான் கடன் கொடுப்பாங்க. இப்ப உத்தரப்பிரதேஷ் கேட்கறாங்க, கொடுக்க மாட்டாங்களே. நம்மளுடைய ஜிஎஸ்டி பணத்தானே அவங்களுக்கு கொடுக்குறாங்க. உற்பத்தி திறன், இங்க உற்பத்தி திறன் கூடி இருக்கு, வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. எவ்வளவு கடன் கேட்டாலும் கொடுக்குறோம். கட்டுற கெப்பாசிட்டி தமிழ்நாடு அரசுக்கு உண்டு, வருமானம் பெருக்கி இருக்காங்கன்றாங்க. இதுதான் 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம். இதை புரிஞ்சுக்கணும். யாரு கேட்டாலும் கடன் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் மாண்புமிகு தமிழக முதல்வருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் ஒரு வேண்டுகோள். ஏற்கனவே எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். திண்டிவனம் பகுதியில அன்னை இந்திரா காந்தி பெயரில் ஒரு பேருந்து நிலையம் இருந்திருக்கிறது. அதை செப்பனிட்டு இருக்கிறார்கள். இப்பொழுது விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் ஒரு வதந்தி பரவி கொண்டு இருக்கிறது. அன்னை இந்திரா காந்தி பெயரை மாற்றிவிட்டு வேறு ஒரு பெயரை சூட்ட போடுகிறார் என்று. இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க தலைவர் இந்திரா காந்தி பெயரை எந்த விதத்திலும் மாற்றக்கூடாது. அன்னை இந்திரா காந்தி பெயர் பழைய நிலையிலே அந்த பெயர் இருக்க வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சருக்கு இந்த வேண்டுகோளை வைக்கிறேன். திருவாரூரில் இருக்கிறேன். முத்தமிழறிஞர் கலைஞர் பிறந்த மண்ணில் இந்த வேண்டுகோளை வைக்கிறேன். அப்படி எந்த தவறும் அதிகாரிகள் செய்வதற்கு அனுமதி கொடுக்க கூடாது. அந்த வளர்ச்சிக்கு உதவிகரமா இருக்கிறது தமிழ்நாடு அரசு தான்.
ஜிடிபி ஆகட்டும், உள்நாட்டு உற்பத்தி ஆகட்டும், வெளிநாட்டு ஏற்றுமதிகள் ஆகட்டும், தமிழ்நாட்டில இருந்து தான் இந்தியாவுடைய ஜிடிபியை சப்போர்ட் பண்ணுது. தேங்க்யூ. ரைட்.